Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல அத பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அம்ச்ச லைவ் லொகேஷன்ஸ் உங்களோட வாட்ஸ்அப்ல ஒரு பர்சனுக்கு வந்து நீங்க அம்ச்சிருக்கீங்க அப்படினா இந்த வாட்ஸ்அப் லைவ் லொகேஷன்ஸை நீங்க எப்படி வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணும் வந்து காம்ப்ளிகேட்டடான மெத்தட் கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பட் இருந்தாலும் முன்னே வந்து நம்ம வந்து உங்களோட லைவ் லொகேஷன் எப்படி ஷேர் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். சோ அதல வந்து ஆட் பண்ணா ஆல்ரெடி லென்த்தியா போய்டும்னு சொல்லிட்டு செப்பரேட்டா சொல்லிட்டு இருக்கேன். சோ ஏற்கனவே நம்ம சேனல்ல உங்களோட லைவ் லொகேஷனை வாட்ஸ்அப் மூலமா எப்படி ஷேர் பண்றது அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா மேல கார்ட்ஸ்லயும் கீழ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படினா பாத்துங்க. சோ இந்த ஒரு வீடியோல நீங்க ஷேர் பண்ண உங்களோட லைவ் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்ல, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் லைவ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட லைவ் லொகேஷன் ஷேரிங்கோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்சனுக்கு வந்து என்னோட லைவ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் லொகேஷன் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் வேணால் பண்ணலாம், அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இதில் வந்து உங்களோட லைவ் லொகேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுற மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து உங்களோட லைவ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பர்சனுக்கு வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன் என்னோட லொகேஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஷேரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் ஷேரிங் லைவ் லொகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஷேரிங் லைவ் லொகேஷனில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லைவ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். ஸோ செகண்டாக பார்க்க போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் வாட்ஸ்அப் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஆல்ரெடி உங்களோட லைவ் லொகேஷன் வந்து ஷேர் ஆகிற மாதிரி இருக்கட்டும். ஸோ வாட்ஸ்அப் ஹோம் பேஜ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்கு மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ அப்படி அனுப்பிச்சிருக்கீங்க மொத்தமாக அப்படின்னாக்கா அதுக்கு செகண்டாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ வாட்ஸ்அப் ஹோம் பேஜ்லேருந்து ரைட் சைடு கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆகும். இதில் வந்து செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து மேலே காமிக்கும். கீழே அக்கௌண்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா லைவ் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு ஆப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும், லைவ் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா யாருக்கு ஷேர் ஆகிட்டு இருக்கு, நான் வந்து ஒரு பர்சனுக்கு மட்டும் தான் நான் அனுப்பிச்சேன்னு சொன்னேன். ஸோ அதால் எனக்கு ஒரு பர்சனுக்கு மட்டும் காமிக்குது. நீங்கள் ஒரு 10 பர்சனுக்கோ இல்லை 20 பர்சனுக்கோ அப்படிலாம் வித் குரூப்ஸ்க்கும் சேர்த்து நீங்கள் வந்து உங்களோட லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2-3 ஆப்ஷனாக வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு பர்சனுக்கும் போய் ஸ்டாப் கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ ஒரு 10 பேருக்கு நீங்கள் டேரெக்டாகவே வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ டேரெக்டாக ஸ்டாப் ஷேரிங் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கும்போது டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் லொகேஷன் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு அனுப்பிங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ கீழே இருக்கிற ஸ்டாப் ஷேரிங் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுலையும் ஸ்டாப் ஷேரிங் லைவ் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைவ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருந்தது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது வந்து 2 மெத்தட். மூணாவது ஒரு மெத்தட் நான் சொல்ல போகிறேன். இந்த மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஆப்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த பேஜுக்கு வந்துடுங்க. அந்த பேஜுக்கு வந்துட்டு அதில் வாட்ஸ்அப்னு இருக்கும் இல்லைங்களா, அதாவது ஆப் மேனேஜ்மெண்ட்டில் வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயினீங்க அப்படின்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இனிமேல் வாட்ஸ்அப்பில் என்னோட லைவ் லொகேஷன் யாருக்குமே ஷேர் ஆகக்கூடாது, எனக்கே தெரியாமல் நான் கூட அனுப்பிச்சிடக்கூடாது, டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டெனைட் பண்ணும், அதாவது அனுப்பவே கூடாது அப்படின்றதுக்கு உண்டான ஆப்ஷன். அதாவது இது மூணாவது ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். முன்ன சொன்ன 2 மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டாப் ஷேரிங் கொடுக்கும்போது உங்களோட லைவ் லொகேஷன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெனிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாட்ஸ்அப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொகேஷனை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களோட வாட்ஸ்அப் மேனேஜ் பேஜுக்குள்ளே வந்துருங்க. இதில் பெர்மிஷன்ஸில் வந்தீங்க அப்படின்னா அலவுடு, டெனைடு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அலவுடு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொகேஷன் வந்து ஆனில் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களோட லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அலவுட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொகேஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் ஒன்லி வைல் யூசிங் த ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சூஸ் ஆயிருக்கும். இதை நீங்கள் வந்து டெனி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெனி கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களோட லொகேஷன் பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெனைட் பண்ணிட்டீங்க. இதால் உங்களோட வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸே பண்ண முடியாது. நீங்களே சென்ட் பண்ணணும்னு நினச்சாலும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலோவ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொகேஷன் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி போகும். ஸோ இந்த மூணாவது ஆப்ஷன் மோஸ்ட்லி யூஸ் ஆகாது, இருந்தாலும் இது ஒரு விஷயம் இருக்குன்றத சொல்லிடலாம் அப்படின்றதால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.